யாத்திராகம புஸ்தகம் 30. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தம்முடைய சமூகத்தினாலே நிறைத்து நடத்த வாஞ்சிக்கிறார். தேவனுடைய சமூகம் ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகம் என்கிற ஒரு அனுபவத்தை தேவ பிள்ளைகள் அநேக நேரம் அனுபவிப்பது இல்லை. தேவ சமூகம் என்கிற அந்த அனுபவத்திற்கு தேவ பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிப்பதும் இல்லை. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தேவ சமூகத்தை நாம் அனுபவிக்கிறதான ஒரு அனுபவம் உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் காத்திருப்போம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்ய வல்லவராக அவர் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். அவருடைய சமூகத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறதான ஒரு தேவ பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். தேவநாமத்திற்கு மேம்படுவதாக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டுமல்லாமல் நியமிக்கப்பட்ட கூட்டங்களிலே தேவ சபையிலே நாம் கூடி வருவோம் என்றால் அவருடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக காணப்படும். ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக இருப்போம். கர்த்தருடைய சத்தம் கேட்கிறவர்களாக இருப்போம். அவருடைய சமூகத்தினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். அதனால் அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவர் ஆண்டுடைய சமூகத்திலே எப்பொழுதும் நாம் காணப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சமூகம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவன் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்கிற அந்த ஒரு அனுபவத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாஞ்சிக்கிறார். இந்த சமூகம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை இன்னொரு வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆங்கில வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது பிரசன்ஸ் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சமூகம், அது தேவனுடைய பிரசன்னம் என்று என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய சமூகம் என்கிற அந்த வார்த்தை தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் அல்லது ஒரு மனிதன் ஒரு இடத்திலே வாசம் செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம் அந்த இடத்திலே வெளிப்படும். ஒரு நாள் நான் கடைக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே அந்த முதலாளி அவர் அங்கே இல்லை, அவரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ அந்த முதலாளியை பார்த்து பேசணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர் வெளியே போய் விட்டார். ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவருடைய சத்தம் கேட்குது. அவருடைய சத்தத்தை கேட்கணும். அப்போ நான் யோசிக்கிறேன், அப்போ அவர் என்ன செய்துட்டார்? வெளியில் போனவர் வந்துட்டார், அவருடைய சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேராக பார்ப்பதற்கு கர்த்தர் என்ன செய்தார்? உதவி செய்தார். பாருங்கள், அப்போ ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு சில காரியங்களை அந்த இடத்துல நான் பார்க்குறோம். இப்போ வெளியே போனவர் வந்துட்டார் அப்படின்ட்டு நம்ம ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். அவருடைய சத்தம் கேட்குது. ஒரு சத்தம் கேட்ட உடனே வெளியில் போன அந்த முதலாளி என்ன செஞ்சிட்டார்? அந்த கடையினுடைய முதலாளி அவர் வந்துட்டார், அப்போ அவரை நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நிமித்தம் வந்துட்டார் அப்படி சொல்லிட்டு அவர் போய் பார்த்தோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போது ஒருவர் இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகம் என்பது கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு இருந்து அவர்களை என்ன செய்கிறார்? கரம் பிடித்து நடத்த அவர் வாஞ்சிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய சபைக்காக செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் அவருடைய பிரசன்னத்தில் இருந்து வெளிப்படுகிறது. அப்போ அவருடைய பிரசன்னம் என்றால் என்ன? அவருடைய பிரசன்னம் என்பது தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய மேலான அன்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய மேலான அன்பை தான்
அவருடைய பிரசனம் என்பது நாம் என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவருடைய சமூகம் என்பது அவர் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வை கொண்டு வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் நம்முடைய வீடுகளிலே அவருடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படியிடும் பொழுது நமக்கு இந்த உணர்வு இருக்க வேண்டும். ஆண்டவர் எங்களுடைய நடுவிலே இருக்கிறார், இந்த ஜெப நேரத்திலே எங்களுடைய நடுவில் அவர் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நான் இப்பொழுது ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை சொன்னேன். ஒரு மனிதன் அந்த இடத்துல இருக்கிறார் என்பது ஒரு சத்தம் அல்லது அவருடைய ஏதோ ஒரு காரியத்தை உணர்ந்து அவர் இங்கே இருக்கிறார் என்பதை நான் விளங்கி கொண்டேன். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதே போலதான் தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேச விரும்புவார் அல்லது ஏதாவது ஒரு அடையாளத்தின் மூலமாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த அனுபவம் நாம் தேவ சபைக்கு வரும்போது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீடுகளிலும் தேவன் வாசம் செய்கிறார் என்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி உணர்ந்து கொள்கிறோம் என்றால், ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த குடும்பம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒன்று கூடி வருகிறதான ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அநேக நேரம் நாம் கூடி வராததினால் தேவன் நம்மிடத்தில் இல்லை என்கிற ஒரு உணர்வை சாத்தான் என்ன செய்வான், நம்முடைய இருதயத்திலே விதைக்கக்கூடியவனாக காணப்படுவான். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்தில் இல்லாதவர்கள் தங்களுடைய உள்ளத்தில் அடிக்கடி உணரக்கூடியதான ஒரு காரியம் எது தெரியுமா? கர்த்தர் என்னோடு இல்லை, என்னை கைவிட்டு விட்டார் என்கிற ஒரு உணர்வு உடையவர்களாக காணப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே சரியாக இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலர் சொல்வார்கள், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா என்னவோ தெரியல அப்படின்னு என்ன செய்வார்கள், சொல்லியிருக்கிறார்கள் என்னோடு கூட. அதனால் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் எனக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா என்று சொல்லியெல்லாம் என்ன செய்வார்கள், எண்ணத்தில் கேள்வி மேலே கேள்வி கேட்டதான மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த அனுபவத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்று அர்த்தம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமூகம் விசேஷமானது. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக என்ன ஒன்று, இளைப்பாறுதல் என்று நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். அது சமாதானத்தின் வாழ்க்கை என்கிறதான ஒரு அர்த்தம் உடையதாக காணப்படுகிறது. ஆங்கில வேதாகமத்தில் அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? என்னுடைய ஆங்கிலம் கொஞ்சம் உச்சரிப்பு தப்பாக இருக்கலாம். அது குவைட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? யாத்திராமம் புஸ்தகத்தினுடைய வாசித்து பாருங்க. யாத்திராமம் 33 ஆங்கிலத்தில் வாசிங்க. My presence shall go with thee, and I will give thee rest. ரெஸ்ட்னா இளைப்பாறுதல். சரிங்களா? இளைப்பாறுதல், ரெஸ்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ரெஸ்ட் என்கிற அந்த வார்த்தை எதை காண்பிக்கிறது? தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு சமாதான வழியிலே அல்லது ஒரு என்ன சொல்லலாம், அதை சரியாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவருடைய உள்ளம் எப்பொழுதும் தேவன் தன்னுடைய குடும்பத்துக்குள் உலாவுகிறார், அவர்களை நடத்துகிறார் என்கிற ஒரு விசுவாசம், ஒரு உணர்வு இருக்கும் என்றால் அப்படி உள்ளம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளும் எப்படி இருக்குமாம்? சமாதானமாக அல்லது ஒரு சலசலப்பு அற்ற ஒரு நிலைமையில் அது என்ன செய்யும், காணப்படும். குழப்பம் அற்ற ஒரு உணர்வு அவருடைய உள்ளத்திலே இருக்கும். அதுதான் ஆண்டவர் அந்த அனுபவத்தை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமூகம் என்பது பல அடையாளங்கள் மூலமாக ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஒரு குடும்பத்திற்குள் அவர் வாசம் செய்கிறார், உலாவுகிறார், அவர் அந்த குடும்பத்தை பொறுப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதனுடைய கிரியைகளை நாம் எப்படி பார்ப்பது? அவருடைய பிரசன்னத்தை தேவ பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். அவருடைய பிரசன்னம் என்று சொல்வது அவருடைய அன்பின் கிரியைகளை காண்பிக்கிறது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய ஜெபத்தின் மூலமாக விடுதலை தருகிறார், நன்மை செய்கிறார். தேவனுடைய சமூகத்தில் வாழுகிறவருடைய வாழ்க்கையிலே
ஒரு தெய்வீக பாதுகாப்பு காணப்படுகிறது. வியாதி பலவீனங்கள் வந்தாலும் அதை அவர்களை விட்டு விலகி ஓடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பல துன்பங்கள் வழியாக கடந்து சென்றாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறார். இதற்கெல்லாம் வேதத்திலே அநேக ஆதாரங்கள் உண்டு. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எதற்காக தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கிறீர்கள்? இது ஒரு ராமாயணமோ ஒரு பகவத்கீதையோ கிடையாது. அதெல்லாம் ஒரு கற்பனை கதை என்று நான் நினைக்கிறேன். அது தப்போ சரியோ தெரியாது. ஆனால் ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எதற்காக புதிய ஏற்பாட்டின் சபைக்கு தேவன் இந்த 2 ஆகமங்கள், அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று ஆண்டவர் ஏன் கொடுத்தார் என்றால், பழைய ஏற்பாட்டினுடைய காலகட்டங்களில் வாழ்ந்தவர்களுக்கு தேவன் அநேக காரியங்களை செய்திருக்கிறார். அது ஒரு நிழலாட்டமாக தேவன் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழுகிற மக்களுக்கு அவைகள் எழுதப்பட்டவைகளாக இருக்கிறது. அவர் இருக்கிறார், அவர் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார், அதனால் உன்னுடைய வாழ்க்கையிலும் இதை செய்வார் என்பதை ஒரு நிழலாட்டமாய் வெளிப்படுத்துவதுதான் இந்த பழைய ஏற்பாடு. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படி இருந்தாரோ அதே தேவன் இந்த நிமிஷம் வரைக்கும் மாறாதவராக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அன்புக்காக நாம் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஸ்தோத்திரம் எப்படி இருக்க வேண்டும்? உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திரபடி. நல்ல ஒரு காளை, தேவனுக்கு செலுத்தக்கூடியதான அந்த காளைன்னா என்னது? அதிகாலை கிடையாது, மார்னிங் இல்லை. அது என்னது? ஒரு பழி செலுத்தக்கூடிய ஒரு மிருகம். அது எப்படி இருக்கணுமா? நல்ல கொழுத்ததாக பழுதற்றதாக அது காணப்பட வேண்டும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. அப்போ நம்முடைய ஸ்தோத்திரம் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல கொழு கொழுன்னு இருக்கிற அந்த காளையை தேவனுக்கு செலுத்துவது போல பலமுள்ளதாக இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலே அவர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட விரும்புகிறார். அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிரியைகளாக, அன்பின் கிரியைகளாக அவர் வெளிப்படுத்துகிறார். அதனால் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு என்ன வருகிறது? பதில் வருகிறது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு உதாரணமாக, நான் நேற்று தினத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இந்த ஊழியக்காரருடைய கூட்டத்திற்காக ஆண்டவரே, எனக்கு இன்னும் பல தேவைகள் இருக்கிறது அப்படி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்படி ஜெபிக்கும் பொழுது நேற்று தினத்தில் ஒரு சகோதரி என்ன செய்தார்கள்? எனக்கு ஃபோன் செய்தார்கள். ஃபோன் பண்ணி அவங்க ஒரு லேண்டு வாங்குவதற்கு கர்த்தர் என்ன செய்தார்? உதவி செய்தார். ஒரு இடம், வீடு கட்டுவதற்கு ஒரு இடத்த வாங்க உதவி செய்தார். அப்போ அது நிமித்தம் ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு எனக்கு ஒரு காணிக்கை அனுப்ப போகிறேன் அப்படின்னு என்ன செய்தாங்க, சொன்னாங்க. அப்போ அது எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இல்லாவிட்டாலும் இந்த நேரத்தில் எனக்கு அந்த காணிக்கை என்பது ஒரு பெரிய ஒரு காரியமாகவே யோசிக்கிறேன். அது தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு, உள்ளத்தில் இருந்த அந்த ஜெபம் அதை கேட்ட ஆண்டவர் எனக்கு அந்த காணிக்கை என்ன செய்தார்? அனுப்பி தந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரம் ஒரு ஊழியத்திலே ஒரு ஊழியக்காரர்களை திருப்தியாக நான் அனுப்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஊழியக்கார் கூட்டத்தை வைத்திருக்கிறேன். இந்த கூட்டத்திலே அவர்களை என்ன செய்யணும்? எல்லா விதங்களிலும் அவர்கள் திருப்தியாக என்ன செய்யணும்? போகணும். யாரும் என்ன செய்யக்கூடாது? வருத்தத்தோடு போகக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு இதுதான் திருப்தி கொடுக்கும்? ஆகாரம். ஆகாரம் என்ன செய்யும்? போதும், ரொம்ப நல்ல ஆகாரம் கொடுத்தீங்க. நான் கூட சொல்லுவேன், எனக்கு நல்ல ஆகாரம் கொடுத்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? ரொம்ப நல்ல ஆகாரத்தை கொடுத்தீங்க, நல்ல ருசியான ஆகாரம். கொஞ்சம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் சாப்பிடுவேன், அந்த கொஞ்சம் சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த ஆகாரம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் போதும், நன்றாக இருந்தது அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க.
நம்ம கோடி கணக்கில் பணம் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு என்ன செய்யாது, போதாது. எனக்கும் போதாது. எனக்கு நீங்கள் ஒரு கோடி கணக்கில் பணம் கொடுத்தாலும் அடுத்த நிமிஷம் இருக்காது. இந்த ஊழியத்தில் டக்குன்னு செலவு பண்ணியிருக்கேன். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். எப்படி அது நடக்கிறது? தேவனுடைய பிரசனம், தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிரசனம் நம்முடைய குடும்பங்களை, தேவன் நம்முடைய கரங்கள் கொடுத்திருக்கிற ஊழியங்களை எப்பொழுதும் ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பிரசனம் என்பது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார் என்பதனுடைய பிரதிபலிப்பு. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பிரசன்னத்தை நாம் எப்படி சொல்ல முடியும்? அவருடைய கிரியைகளை தேவ பிள்ளைகள் காண்கிறார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற பல அற்புதமான கிரியைகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? காண்கிறார்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலோ உங்களுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்டதான தேவனுடைய கிரியைகள் வெளிப்படவில்லை என்றால் நீங்கள் இன்னும் தேவனுடைய சமூகத்திலே கிட்டி சேர வேண்டிய ஒரு அனுபவம் இருக்கிறது. அப்ப ஆண்டுடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இன்னும் அதிகமாக தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசனம் வெளிப்படும். தேவனுடைய பிரசனம் பல வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கக்கூடியது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தேவ பிரசனத்தை தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய பிரசனத்திலே அபிஷேகம் உண்டு, பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டு, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உண்டு, பரிசுத்த ஆவியானுடைய விடுதலை உண்டு, பரிசுத்த ஆவியினால் வருகிற சுகம் உண்டு, பரிசுத்த ஆவியினால் வருகிற உயிர்ப்பிக்கும் வல்லமை உண்டு. அதனால் அந்த அனுபவத்தை தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் காண முடியும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிரசன்னம் என்பது அது ஒரு தேசத்தையே மூடக்கூடியது. தேவனுடைய பிரசன்னம் என்பது ஒரு சபைக்குரியதாக மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திற்குரியதாக மட்டுமல்ல. தேவனுடைய பிரசன்னம் ஒரு தேசத்தையே அது ஆளுகை செய்யக்கூடிய வல்லமையுடையது. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நம்முடைய குடும்பத்தை தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்தை தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக அது காணப்படும். நம்முடைய குடும்பத்துக்குள் காணப்படுகிற சத்துருவினுடைய வல்லமைகளை தேவனுடைய பிரசன்னம் அளிக்கக்கூடியது. அதற்கு வசனம் இருக்கு, வாசித்து பாருங்க. சங்கீதம் 97 சங்கீதம் 97 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் 5ஆம் வசனம் வாசிங்க. நல்ல சத்தமா வாசிங்க, நல்ல சத்தான ஆகாரம் கொடுங்க, சத்தமா வாசிங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே என்ன உருகும்? கடுகா என்ன உருகும்? பர்வதங்கள். பர்வதங்கள்லாம் என்ன? மலை, பெரிய பர்வதம், ஒரு பெரிய மலை. இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய போராட்டம், பெரிய துன்பம். மலை எதற்கு அடையாளம்? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பல தடைகள், பல வியாதியின் வல்லமைகள், பல பிசாசின் சக்திகள், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாத தடைகள், இதெல்லாம் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நீ களிகூற வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணும். வாசிங்க சத்தமாக. கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். யோசித்து பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்க பர்வதங்களை உருகி போய்விடும். தேவன் பர்வதங்களை உருக பண்ணுகிற அளவுக்கு அந்த பிரசன்னம் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் தேவ பிள்ளைகளே, அது தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய கிரியை, வல்லமையான கிரியைகளை அது காண்பிக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் மக்களை தேவன் என்ன செய்தார் என்றால், எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கி தேவன் வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்தினார்.
அப்பொழுது கர்த்தர் அவர்களுடைய தலைக்கு மேலே என்ன காணப்பட்டது? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். ஒரு வார்த்தை அங்கே நாம் வாசிக்கிறோம், அவருடைய வஸ்திரம் 40 வருஷம் என்ன செய்யல? பழமையாய் போகவில்லை. அவருடைய பாதரட்சை, அவருடைய செருப்பு என்ன செய்யவில்லை? தேய்ந்து போகவில்லை. தேவனுடைய பிரசன்னத்திலே நடக்கிறவர்கள், வாழ்கிறவர்கள், அவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேயாதவர்களாக, பழமையாகாதவர்களாக காணப்படுவார்கள். இதை ஆண்டவர் எனக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கிற ஒரு தேவ பிள்ளை, ஒரு குடும்பம், அது எப்பொழுதும் புதுப்பிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படும். ஒரு தேவ பிள்ளை ஒரு அபிஷேகத்தில் எப்பொழுதும் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும் என்றால், ஒரு குடும்பம் ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கிற குடும்பமாக இருக்கும் என்றால், அந்த குடும்பத்தை கர்த்தர் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு மறுரூபத்தின் வேலை இந்த குடும்பத்துக்குள் நடந்து கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையில பழைய அனுபவம் என்பது மாற்றப்படுகிறதாக காணப்படுகிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய அனுபவம், பழைய அபிஷேகம், பழைய கிரியைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அபிஷேகம் அதை செய்கிறது, தேவனுடைய பிரசன்னம் அதை செய்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் சொல்லுவதை நான் பார்த்திருக்கிறோம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஆவில நிரம்பி குதிச்சோன்னு சொன்னால் எங்கள் சர்ச்சுடைய பில்டிங்குடைய அந்த பில்லரையே ஆட்டிடுவோம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இப்போ ஆவியே இல்லை, அனலும் இல்லை. அப்படி என்ன செய்வாங்க? அந்த பாட்டு அழகாக பாடுவாங்க. ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, அப்படி என்ன செய்வாங்க? பாடுவாங்க. ஆனால் தேவனுடைய பிரசன்னம் அப்படிப்பட்டது இல்லைங்க. தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறவர்கள் எப்போது என்ன செய்யப்படுகிறார்கள்? புதுப்பிக்கப்படுகிறார்கள், உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், புதிய அனுபவங்கள் உண்டாகிறது. அதனால்தான் நான் பார்க்கிறோம், அவருடைய வஸ்திரம் என்ன செய்யவில்லை? வஸ்திரம் எதை காண்பிக்கிறது? ஜீவியத்தை காண்பிக்கிறது, அவருடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது. வஸ்திரம் பழமையாகவில்லை. அவருடைய வஸ்திரத்தில் பழமை என்கிற அனுபவங்கள் இல்லை. பழமை என்கிற அனுபவம் இல்லை. அங்கே பாருங்க, பழமை என்கிற அனுபவம் இல்லை. இந்த பிரதர் என்னதான் சொல்ல வரான்னு தெரியல. உள்ள வாரீங்களா, வெளியே போறீங்களா, என்ன செய்ய போறீங்க? பிரசங்க நேரத்தில் அங்கே நின்று கையை காமிக்கிறீங்க. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வஸ்திரம் எதை காண்பிக்கிறது? இங்கே கவனிங்க. இந்த வஸ்திரம் எதை காண்பிக்கிறது? வஸ்திரம் எதை காண்பிக்கிறது? யாரோ தோசைன்றாங்களே, எப்போதும் தோசை இட்லி, தோசை இட்லி, இதிலே தான். வஸ்திரம் எதை காண்பிக்கிறது? ஜீவியம், உங்களுடைய லைஃப், உங்களுடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது. கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் இந்த வஸ்திரம். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே வஸ்திரத்தை நம்ம எப்போ மாற்றுவோம்? வஸ்திரத்தை எப்படி மாற்றுவோம்? எப்போ ட்ரெஸ் மாற்றுவீங்க? அழுக்கான மாற்றுவீங்க தானே. ஆனால் அங்கே அழுக்கே ஆகலை. அப்போ தேவன் அதை எப்படி செய்தார்? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். எத்தனையோ லட்சம் மக்கள் மேல் தேவனுடைய அந்த பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர் எங்கெல்லாம் பிரயாணப்படுகிறார்களோ அங்கெல்லாம் பகலிலே மேகஸ்தம்பம் போனது, இரவிலே அக்னி ஸ்தம்பம் காணப்பட்டது. அந்த மேகஸ்தம்பத்திற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு, அக்னி ஸ்தம்பத்திற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கிறவர்களுடைய ஜீவியம், அவருடைய அபிஷேகம் ஒருபோதும் பழமையாய் போவதில்லை. உன்னுடைய அபிஷேகம், தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய சமூகத்திலே வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அபிஷேகம் பழமையாய் போவதில்லை. தேவன் அதை புதுப்பிக்கிறார், உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே எப்பொழுது ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். உன் வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் உனக்குள்ளே வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாட்களில் நீ சொல்ல மாட்ட, இந்த நாட்களிலும் அன்றைக்கு சொன்னது போல அந்த நாட்களிலிருந்து அதே பலன் இன்றைக்கும் எனக்கு உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தேவன் எப்பொழுதும் என்ன செய்கிறார்? தேவ ஜனத்திற்கு கொடுக்க விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் ஆவிலே அனலாக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சபையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய அனுபவங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பழைய அனுபவங்கள் வேண்டாம்,
பழைய ஆவிக்குரிய அனுபவங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். தேவனுடைய பிரசன்னத்திலே வாழுகிற தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாம் இங்கே வாசிக்கிறது போல 91ஆம் சங்கீதம் 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம் இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள். அப்ப நம்முடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற வியாதி, பலவீனங்கள், பிசாசின் தொல்லைகள் உருகி போகுமா போகாதா? வாய் திறந்து சொல்லுங்க. உருகி போகும். சத்தமா சொல்லுங்க. ஆமே. நாம் எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோம். நாம் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு புதிய அபிஷேகத்து நிமித்தம், ஒரு புதிய வல்லமை நிமித்தம் தேவன் எல்லா போராட்டங்களையும் உங்களுடைய வீட்டுக்குள்ள, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள, இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உருகி போக பண்ணுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன்னை சோர்வு அடைய பண்ணுகிற வல்லமை, உனக்குள்ள அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற வல்லமை, நாம் பார்த்தது போல நம்முடைய ஜீவியமாகிய வஸ்திரம், நமக்குள் தேவன் தந்திருக்கிற அந்த அபிஷேகம், அது பழமையாய் போவதில்லை. ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசிங்க. கண்களை மூடி, ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியமாகிய வஸ்திரம் அது பழமையாய் போவதில்லை. நீ பழைய அனுபவத்தில் அல்ல, கர்த்தரை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஐயா, என்னை புதுப்பிங்கப்பா, எனக்குள்ள ஒரு புதிய அபிஷேகம் உண்டாகட்டும். இந்த வருஷத்தின் நடுவிலே நீர் என்னை கொண்டு வந்திருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உன்னை புதுப்பித்து அனுப்ப போகிறார், உன்னை உயிர்ப்பித்து அனுப்ப போகிறார். உன் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட போகிறது. உன்னை ஆட்கொண்டு இருக்கிற வியாதிகள் விலக போகிறது. உன்னோடு போராடுகிற வல்லமைகளை கர்த்தர் அழிக்க போகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணக்கூடியது. உன்னுடைய வாழ்க்கையிலும் அது நடக்க போகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை முற்றிலுமாக அர்ப்பணிப்பாயாக. ஆண்டுடைய சமூகத்தில் நல்ல வாயை திறந்து துதிங்க. உன்னோடு போராடுகிற வல்லமைகள் உண்டு, உன்னோடு போராடுகிற பல சக்திகள் உண்டு, பல வியாதியின் வல்லமை உண்டு, பல அந்தகார வல்லமை உண்டு, உன் மனதை குழப்புகிற வல்லமைகள் உண்டு. அவைகள் எல்லாம் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை கொண்டு அழிக்க போகிறார். நம்முடைய பிரசன்னத்தினாலே இந்த நாளில் அழிக்கப்பட போகிறது. பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணுகிற தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். அக்னிமயமாக கர்த்தர் இறங்குவீராக, வல்லமையாய் இறங்குவீராக. வாயை திறந்து நன்றாக துதிங்க, வாயை திறந்து நன்றாக துதிங்க. இயேசுவே, ஆவியில நிரப்பப்படுங்க, அந்நிய பாஷையில நிரப்பப்படுங்க. கர்த்தர் உன்னை புதுப்பித்து அனுப்ப போகிறார். பழைய வஸ்திரம் வேண்டாம், பழைய அபிஷேகம் வேண்டாம். ஒரு புதிய அபிஷேகத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து செல்ல வேண்டும். தேவ சமூகத்தை விட்டு நீ கடந்து செல்லும் பொழுது தேவ பிள்ளைய ஒரு புதிய அபிஷேகத்தோடு நீ கடந்து செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரிபாலா பாஷனா பக்கத்திடா திராதியானா மாந்தரா புரமானா மாசிகா பரபனா தினபிகா பரதுடமானி ரிபானா சகதட பலந்து ரிபிகதட மனந்தரானியா. ஹல்லேலூயா. ரபானா சகதட பகதிரிபி புரந்தர பனசர பகதினா மனகதிரா. ஹல்லேலூயா. வல்லமையெல்லாம் பொழிந்து போனதே. ஆமென். ஒரு புதிய அபிஷேகத்தோடு கடந்து ஆனதே. உங்கள் மகிமையில் இறங்கிய பாருமே, உங்கள் மறுரூபம் அடைந்திடவே, உங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஒத்துழைப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. ஆமென். அல்லேலூயா. ஒத்துழைப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. கடலும் நம்மில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலுமே எழுப்பி வந்த போதிலும் காத்தவர். சாதி சோதனை போதிலும் இயேசுநாமத்தில் அகற்றினவர். இயேசுநாமத்தில்
இயேசு நாமத்தில் அகற்றியவர், இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் இயேசுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் இயேசுவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அபிஷேகத்தில் நிரப்பப்படும் குடும்பத்துக்குள் வெளிப்படுவதாக, சபையிலே வெளிப்படுவதாக. தேவ அக்கினியினால் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். தேவ வல்லமையினால் உன்னை நிரப்புகிறார். உன் வஸ்திரங்களை கர்த்தர் புதுப்பிக்கிறார். உன் ஜீவியத்தை கர்த்தர் புதுப்பிக்கிறார். கரங்களை கட்டி ஆண்டுடைய சமூகத்தில் வெளிய ஆவி நிரப்படும். நல்ல கரங்களை கட்டி, கரங்களை கட்டி, நல்ல கரங்களை கட்டி, கரங்களை கட்டி ஆண்டு நிரப்படும். நடத்த போகிறார். நம்முடைய குடும்பத்தை தேவ பிரசன்னத்தினால் நடத்த போகிறார். தேவ பிரசன்னம் உன் குடும்பத்துக்குள் இருக்கும் பொழுது வியாதி அந்த எல்லைகளுக்குள் வருவதில்லை. கஷ்டங்கள் உன்னை தொடுவதில்லை. போராட்டத்தின் ஆவி உன் எல்லைகளுக்குள் வருவதில்லை. கர்த்தர் உன்னை சமாதான வழியிலே நடத்த விரும்புகிறார். தேவ பிரசனம் எந்த வீட்டுக்குள் இருக்கிறதோ, எந்த குடும்பத்துக்குள் கர்த்தருடைய பிரசனம் இருக்கிறதோ, அந்த குடும்பம் சமாதானத்திலே வாழும். அந்த குடும்பத்தை கர்த்தருடைய ஆவியானவர், சமாதானத்தின் ஆவியானவர் நடத்துவார். ஆமென். தேவ பிள்ளையே, இந்த 6வது மாதத்துல கர்த்தர் உன் குடும்பத்தை நடத்த விரும்புகிறார். எப்படி நடத்த விரும்புகிறார் தெரியுமா? அவருடைய பிரசன்னத்திலே நீ சமாதானத்தில் நடத்தப்பட போகிறாய். ஆண்டுடைய சமூகத்தை நம்ம முற்றிலுமாக அர்ப்பணித்து, ஆண்டவரே, என் குடும்பம் உடைய சமாதானத்திலே நடத்தப்பட போகிறதற்காக, என் குடும்பத்தை உடைய பிரசன்னத்தினால் நீ நிரப்புவதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஒப்பு கொடுத்து சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் வாழுகிறவர்கள் சமாதானம் சந்தோஷத்தில் வாழக்கூடியவர்கள். தேவ பிள்ளையை கர்த்தர் இந்த மாதத்தில் அப்படியே நம்மை நடத்த போகிறார். விசுவாசித்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.